வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூமங் கமழ துயிலினே மேல் கண்வளரும் மாமன் மகளே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய். மாமீர் அவளை எழுப்பீரோ, உம்மகள் தான் ஓமையோ, அன்று செவிதோ அனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திர பட்டாலோ, மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்றி நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாளிகையில் சுற்றி சூழ விளக்கெரிய நறுமண திரவியம் மனம் வீச அழகிய பஞ்சு மெத்தையில் உறங்கும் எங்கள் மாமன் மகளே, உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. எங்கள் அன்பு மாமியே, அவளை நீ எழுப்பு. உன் மகளை எத்தனை நேரமாக நாங்கள் கூறி அழைக்கின்றோம், அவள் பதில் சொல்லவில்லையே. அவள் என்ன ஊமையா, செவிடா, சோம்பல் அவளை ஆட்கொண்டு விட்டதா? எழ முடியாதபடி ஏதாவது மந்திரத்தில் சிக்கிவிட்டாளா? உடனே எழுப்பிவிடு. எங்களுடன் இணைந்து மாயங்கள் செய்பவன், மாதவத்திற்கு சொந்தக்காரன், வைகுண்டத்திற்கு அதிபதி என்றெல்லாம் அந்த நாராயணனின் திருமாங்களை சொல்லச் சொல்லுங்கள். பாண்டுரங்கனின் பரம பக்தரான புரந்தரதாசர் ஒருமுறை கிருஷ்ணனை தரிசிப்பதற்காக நீண்ட பயணத்திற்கு பின் பண்டரிபுரம் வந்து சேர்ந்தார். காலையில் கண்ணனை தரிசிக்கலாம் என்று எண்ணம் கொண்டு சத்திரம் ஒன்றில் தங்கினார். நடு இரவில் புரந்தரதாசர் கண் விழித்தார். கால்வலி தாங்காமல், அப்பண்ணா ஒத்தடம் கொடுக்க வெந்நீர் கொண்டு வா என்று சீடனை அழைத்தார். பலமுறை கூவி அழைத்த பிறகே சீடன் அப்பண்ணா ஒரு பாத்திரத்தில் சுட சுட வெந்நீர் கொண்டு வந்தான். தாமதமாக வந்த சீடன் மீது கோபம் கொண்டு வெந்நீர் பாத்திரத்தை வாங்கிய புரந்தரதாசர் வெந்நீரை அப்படியே அப்பண்ணாவின் முகத்தில் வீசிவிட்டார். அப்பண்ணா ஒன்றும் சொல்லாமல் படுத்து சென்று விட்டார். பின்பு தமது செயலை குறித்து வருந்தினார். நிம்மதியாக தூங்க முடியாமல் புரண்டு புரண்டு படுத்தார். பொழுதும் விழுந்தது. அப்பண்ணா படுத்திருக்கும் இடத்திற்கு சென்று நள்ளிரவில் தான் நடந்து கொண்ட விதத்திற்காக வருத்தம் தெரிவித்தார். அப்பண்ணா ஆச்சரியமாகி, நான் இரவு முழுவதும் கண் விழிக்கவே இல்லையே என்றார். புரந்தரதாசர் குழம்பினார். நீராடிவிட்டு பாண்டுரங்கனை தரிசிக்க போனார். அங்கே பரபரப்பும் சலசலப்பும் இருந்தது. விசாரித்ததில் கொதிக்கும் வெந்நீரை முகத்தில் கொட்டியது போல பாண்டுரங்கன் விக்கிரகத்தின் முகம் முழுவதும் கொப்புளங்களாக இருப்பது தெரிய வந்தது. கிருஷ்ணரே தனக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க இரவு வந்திருந்தான் என்று உணர்ந்ததும் புரந்தரதாசர் நெகிழ்ந்து போனார். அப்பண்ணா வடிவில் வெந்நீர் கொண்டு வந்தது நீதான் என்று அறியாத பாவியாகி விட்டேனே. நான் கோபத்தை விட்டொழிக்க வேண்டும் என்பதற்காக நீ செய்த விளையாட்டா இது? உன் அழகு திருமுகத்தை நான் மறுபடி எப்பொழுது காண வேண்டும்? நான் எப்பொழுது பார்ப்பேன்? என் மன்னா, மணிமன்னா, ஸ்ரீ கிருஷ்ணா என்று பாடி கண்ணீர் சிந்தினார். ஸ்ரீ கிருஷ்ணரின் முகம் முன்பு போல் அழகானது. அந்த அழகில் மயங்கிய அவர் பாண்டுரங்கரின் மீது ஏகப்பட்ட துதிப்பாடல்களை எழுதி இசையமைத்து பாடினார். புரந்தரதாசர் கோவிலில் இருக்கும் கருட கம்பம் என்ற ஒரு தூணின் கீழ் அமர்ந்து பாடினார். என்ற தூணின் அடியில் அமர்ந்து தான் பாண்டுரங்கனின் மீது பாடல்கள் இயற்றினார் என்பதால் இதற்கு புரந்தரதாசர் தூண் என்றும் பெயர் வந்தது. அந்த தூணுக்கு வெள்ளியால் காப்பும் போடப்பட்டிருக்கிறது. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம்.